கும்கி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இல்லை, நான் கும்கி மாதிரி அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது வேறு ஸ்டோரி, இது வேறு ஸ்டோரி. அதனால் இது வேறு ஸ்டோரி. நல்லா வந்து பாருங்கள். போன படத்துக்கு இந்த படம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. போன படம் கொஞ்சம் சரியாக வராது ஆக்ஷனு. இப்போ சூப்பராக ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம். ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. அனிமல்ஸ் லைக் பண்ணுறவங்க இங்கே வந்து பார்க்கலாம். அவ்வளோ ஒரு ஹார்ட் என்ன சொல்கிறது, மனசே கொள்கிற அளவுக்கு இருக்குது. நல்லா இருக்கு. கேப்டன் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. கேப்டன் சார் வந்தது ஹைலைட்டு. ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பெட்டுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்ல வராங்க. அதே மாதிரி நம்ம ஒரு உயிரை வந்து எல்லாமே உயிராக தான் பார்க்கணும், எந்த உயிரையும் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சொல்ல வராங்க. மெயினாக எடுத்ததுக்கு அப்புறம் இந்த படம் கரெக்டாக இருக்கு. ஓகே, இது பெட்டராக இருக்குது. அதோட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது இந்த படம். நல்லா இருக்கும். ஆக்டிங் வைஸ்ல ஓகேவா? இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதான் விலங்குகளை பலி கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். வேறு எதுவும் இல்லை. நல்லா இருக்குது. அதனால் சூப்பராக. விஜயகாந்த் காமிக்கிறாங்க, ட்ரைலர் காமிச்சாங்க. விஜய் சார் காமிக்கிறாங்களா? காமிக்கிறாங்க. அது சிசியில் கொஞ்சம் ஒரு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமிக்கிறாங்க. ட்ரைலர் நம்ம கண்ணு மாதிரி பார்த்தோம். ஆமாம், இல்லை ஃபுல்லாக காமிக்கிறாங்க. ஒரு உட்காந்து பேசுகிற மாரியே ஒரு காமிக்கிறாங்க. நல்லா இருக்குது. இல்லை, அந்த இந்த ரமணன் அந்த இதுவில் கெட்டப்பில் காமிக்கிறாங்க விஜயகாந்த். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. செகண்டை காட்டுறாங்க விஜயகாந்த். அது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அது ஒரு பாட்டு ஒன்று போடுறாங்க, பழைய பாட்டு ஒன்று. அது நல்லா இருக்குது. புதுசாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குது படம். மோசடிக்க மாதிரினா அந்த லைட் அந்த லப்பர் பந்து படம் இந்த பாட்டு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை ஒன்றும் கிடையாது. அந்த ஃபைட்டுக்கு அந்த பாட்டு நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. படம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பொறுத்தா தான் இருக்குது படம் பார்க்குறது. ஏஐ ஒர்க்லாம் கரெக்டாக இருக்கலாம். நல்லா தான் இருக்குது. விஜயகாந்த் வர்றதே ஒரு இது ஜனங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது. ஒரு பற்ற அன்பு பாசம் அது எல்லாமே வந்து இதில் ஒரு மனிதரை வந்து ஒரு எப்படி காட்டணுமோ, மனிதர்கள் மேலே காட்டுறதை விட இந்த அனிமல்ஸ் மேலே எப்படி காட்டலாமோ அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாரு. அதே போல் கேப்டன் எப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தாரோ அதை சண்முக பாண்டிய பிரதர் வந்து இந்த படத்தில் அவர் நிரூபிச்சிருக்கிறார். ஸோ அந்த பல மடங்கு இதில் மாற்றம், கண்டிப்பாக பல மடங்கு இதில் மாற்றம். நீங்களே பார்த்துருப்பீங்க, பாருங்கள், பார்த்துருப்பீங்க. கட்சி சம்மந்தப்பட்ட படம் நல்லா இருக்குன்னு இல்லை பார்க்குறீங்களா? தெரியுங்களா? பார்க்குறீங்க. கட்சி லெவலில் மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்களே பார்க்குறீங்க, பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எந்த அளவுக்கு இருந்து. ஸோ கும்கி போல இருக்கும்னு சொல்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் கூட அது அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் எங்கேயோ சார். இந்த படத்தில் பாட்டு இருக்கா இல்லையா சார்? பாட்டு இருக்குது சார். ஏன்னா இப்போ ட்ரைலர் ஃபுல்லாகவே நீ போட்டு வச்சு சாங் பாட்டு இல்லை ஒரு மெலோடி சாங் ஒன்று போட்டாங்க. அது இளையராஜோட இசை வந்து பார்த்தீங்கன்னா 3 சாங் போட்டாங்க. எல்லா பாட்டுமே அது மெலோடி வந்து சூப்பராக இருந்து கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை. தலைவர் இப்போ வந்து எவ்வளோ நேரம் வந்துட்டு போவார் கேப்டன்? ஒரு 2 செகண்டு அவரை காட்டுறாங்க. அதாவது விஜய் படத்தில் காட்டினாங்க பார்த்தீங்களா, அதை விட இது வந்து கொஞ்சம் நேச்சுரலாக காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் காமிச்சிருக்காரு விஜய். ஸோ இதில் வந்து ஒரு இந்த ரேஞ்சுக்கு எப்படி காட்டணுமோ அதுக்கேற்ற மாதிரி பழைய முக்கியமான ரோலை கொடுத்துருக்காங்க. பிடிச்சிருக்கு சார். சூப்பர் சார். சார் 10/10 சார் கொடுக்கலாம் சார். ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பெட்டுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்ல வராங்க. அதே மாதிரி நம்ம ஒரு உயிரை வந்து எல்லாமே உயிராக தான் பார்க்கணும், எந்த உயிரையும் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சொல்ல வராங்க. மெயினாக ஃபுல்லாகவே பலிகடானா அப்படி எலி யானையை மட்டும் பலிகடா ஆகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. நரபலி கொடுக்குற மாதிரி இல்லை எல்லா அனிமல்ஸுமே சொல்லியிருக்காங்க. யானையை மட்டும் சொல்லலை, ஒரு எல்லா உயிரையுமே தான் சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் என்னன்னா எல்லாமே உயிர் தான். ஆடு மாடுன்றதா அதெல்லாம் உயிர்லாம் கிடையாது அப்படின்றது கிடையாது. எல்லாமே உயிர் தான் அப்படின்ற மாதிரி. கேப்டன் சார் என்ன ரோல்? கேப்டன் சார் வந்து அது ஒரு ரோல். அதை நீங்கள் போய் பாருங்க, அப்போ தான் புரியும். அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி வர்றாரு. எப்படி மேம் ஃபுல்லாக ட்ரைலர் அந்த கண்ணு மாதிரி மட்டும் தான் பார்த்தோம். ஆமாம். இல்லை வராரு, ஃபுல்லாகவே வராரு. அது கொஞ்சம் நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால ஏற்றுக்க முடியாது இவர் தான் கேப்டன் சார். கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும். ஏன்னா கோட்டில் வந்து விஜயோட மாடுலேஷன் இருக்கும். இதில் வந்து அப்படி இல்லை, அவராக தான் வந்திருக்காரு. ஃபுல்லாகவே அது வந்து உண்மையாக நடக்குது நார்த்து சைடு. அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுதான் கதை. நல்லா எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல நானே. சுமாராக நினச்சி வந்தேன். ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை, டேரக்டர் நல்லா எடுத்துருக்காப்புல. படம் நல்லா போச்சு, போர் அடிக்கல. மியூசிக்லாம் பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்துச்சு. இவர் சண்முகமாணி சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. நல்லா இருந்துச்சு படம். ஆமாம். இல்லை ஃபஸ்ட்டு படம் வந்து சும்மா நல்லா இருக்காது. இது ரொம்ப டைம் எடுத்துருக்காங்க தெரியுது பார்த்தா. படம் வந்து ஹிட்டு கொடுக்கணுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸ்டண்ட்டுலாம் செம்மையாக இருந்துச்சு. ஸ்டண்ட்டு, ஆர்ட் டைரக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு.
ஏன்னா இப்ப பழைய படத்துல வந்து ரப்பர் பந்து வந்து மியூசிக் கொடுத்துருந்தாங்க. ஆமா, ஆமா. கொட்டு வச்சு படம் சொல்லிட்டு. ஆமா, ஆமா. So, இப்ப இது கொடுக்கும்போது நம்ம எப்படி இருக்கு? இல்லை இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருந்துச்சு. அவர் பையன் இல்லை, உங்களுக்கு அந்த ஃபைட் சீன் போடுறப்ப அந்த கண்ணு வந்து கண்ணு ஷாட் நிறையா வச்சுருந்தாங்க. அவர் கேப்டன் கண்ணு மாதிரியே இருக்குது அப்படியே. அந்த கண்ணுலேருந்து தான் ஷாட் ஆரம்பிக்கிறான். பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட்டு போன படத்துக்கு இந்த படம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. போன படம் கொஞ்சம் சரியாக வராது ஆக்ஷனு. இப்போ சூப்பராக ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம், ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துல டான்ஸ் பாட்டு இல்லை பாட்டு டான்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு பாட்டு மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஒரு பாட்டு வந்து அந்த ஃபைட்டுக்கு தான், டான்ஸ்லாம் எதுவும் கிடையாது. கதையை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே கதையில் தான் போகுது. இந்த யானை இவர் அந்த சென்டிமெண்ட் போகுது. இடையில வந்து இவர் கேப்டன் ஏஐயில் கொண்டு வந்திருக்காங்க. பட்ஜெட்டு கம்மி படத்துக்கு, ஆனால் டேரக்டர் சூப்பராக கொண்டு வந்திருக்காப்புல. கம்மி பட்ஜெட்டில் அந்த கேமரா ஒர்க்லாம் சூப்பராக இருந்துச்சு. கம்மி லொக்கேஷன் தான், ஆனால் பெரிய பட்ஜெட் மாதிரி காமிச்சிருந்தாங்க. முடிஞ்ச அளவு கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. படமும் நல்லா இருந்தது. இந்த படம் சூப்பராக இருந்தது. வேற என்ன சொல்ல வராங்க? பெட் லவருக்காக ஒரு சூப்பர் படம்னா. பெட் லவர் வந்து எப்படி பெட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு சூப்பர் படம். நல்லா இருந்தது. கும்கியோடு இது நல்லா இருந்ததுண்ணா. பிஜிஎம்ல நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது எல்லாமே. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தது இந்த படம். பட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாதவளுக்கு சூப்பராக இருக்கு படம். ஃபைட் சீன்லாம் எப்படி? செமையாக இருக்குண்ணா. எல்லா ஃபைட்ஸும் வேற லெவல். ஏன்னா இப்போ சகாப்தத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் வந்து ஆமாம், ஏற்றுக்க முடியாது. ஆக்டிங் எல்லாம் கரெக்டாக எல்லாம் கரெக்டாக இருக்குண்ணா. எல்லாம் எதுவுமே லேக் ஆகல. எல்லாம் ஃப்ளோவாக போகுது. ஒன்றும் இல்லை, படம் நல்லா இருக்கு. மெயினாக வந்து காட்டிலே நடந்தது. ஸ்டோரி ஃபுல்லாக காட்டு. ஆமாம் ஆமாம். ஃபுல்லாக ஃபாரஸ்ட், அந்த மாதிரி வீடு, அவங்க வீடு ஃபாரஸ்ட், அந்த யானையை காப்பாற்று. அதான் நான் படம் நல்லா இருக்கேண்ணா. சூப்பர், எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒரு நாள் 10க்கு எவ்வளோ தரும்? எனக்கு மேலே தருவேண்ணா. தருவேன். நல்லா இருந்தது. இல்லை கேப்டன் சார் எப்படி வந்து எப்படி மேம் அவர் ரோல்? 3 மினிட்ஸ் ஏஐ மூலிமா வந்தார் செகண்ட் ஹாஃபில். நல்லா இருந்தது. அவரை திருப்பி பார்க்கறதுல ஏஐ மூலிமா பார்க்கறதுல நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ கோட்டெல்லாம் அப்படி தான் எதிர்பார்த்தோம். கோட்ல ஆக்சுவலி அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன். எதுவுமே அவ்வளோவா கேப்டன் சார் எதுவுமே காட்டல. நான் வந்து 2K கிட்ட தான். பட் வந்து கேப்டன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் ரொம்ப நல்லா காட்டியிருந்தார். கேப்டன் சார் நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா காமிச்சிருக்காங்க. ஒரு 3 மினிட்ஸ் தான், நல்லா இருந்தது அவரோட. நல்லா இருக்கு. அனிமல்ஸ் லைக் பண்ணுறவங்க இங்கே வந்து பார்க்கலாம். அவ்வளோ ஒரு ஹார்ட்டு என்ன சொல்கிறது, மனசே கொள்கிற அளவுக்கு இருக்குது. நல்லா இருக்கு. கேப்டன் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. கேப்டன் சார் வந்தது ஹைலைட்டு, செம்மையாக இருக்குது. வாய்ஸ்லாம் செட் ஆகுதா? சூப்பராக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏஐக்குன்னு அந்த இதுதான் இருக்குது. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன மேம் அவருக்கு இது ரோல் இப்போ எவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்க படத்தில் வர மாதிரி? அது படத்தில் வரோம்னா 2-3 நிமிஷமா அவ்வளோதான் இருக்கும். சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. பட் அந்த 2 நிமிஷமே போதும். நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சொன்னேனே, அனிமல்ஸை வந்து திட்டுறதுக்கு விரட்டுறதுலாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் வந்து இங்கே வந்து பார்க்க சொல்லுங்கள். அவங்கள பார்க்க சொல்லுங்கள். வளர்க்குறவங்கள இல்லை, துரத்துறாங்க இல்லையா, அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்கள். மெயினாக அதை பேஸ் பண்ணி படம் அதை பேஸ் பண்ணி தான். மற்ற பாய்ஸ்லாம் பசங்களாம் எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நார்மலாக படம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபைட்டு செம்மையாக இருக்குது. டான்ஸ் அவ்வளோ இல்லை. அதான் சொன்னேன், நீங்கள் எதிர்பார்க்குறது இல்லை. பாய்ஸ் எதிர்பார்க்குறது இல்லை. பட்டு ஃபைட்டு செம்மையாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபைட்டு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. கதை நல்லா இருக்குது. அடுத்து